வணக்கம் மாணவர்களே. தரம் 10 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் முதலாவது அலகு உயிரின ரசாயன அடிப்படை, அதாவது உயிரின ரசாயன அடிப்படை என்ற பாடம் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். இந்த உயிரின ரசாயன உண்மையாக ரசாயனன்னு நாங்கள் பார்த்தோம்டா ரசாயன பதார்த்தங்கள். இப்போ ரசாயன பதார்த்தங்கள்ண்டா என்ன? உதாரணமாக நாங்கள் குடிக்கிற நீர் ஒரு ரசாயன பதார்த்தம், நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு ஒரு ரசாயன பதார்த்தம், மண்ணில் காணப்படுகின்ற கனியுப்புக்கள் விட்டமின்கள் ரசாயன பதார்த்தம். அப்போ இரசாயன பதார்த்தங்கள் என்று சொல்லுகின்ற நீர், காற்றில் இருக்கிற வளி, மண்ணில் இருக்கிற கனியுப்புக்கள் எல்லாமே ரசாயன பதார்த்தங்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அந்த ரசாயன பதார்த்தங்களினால் தான் நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக நாங்கள் உட்கொள்கின்ற தாவர உணவுகள் தாவரங்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த தாவரம் அந்த வளர்ச்சிக்காக மண்ணிலிருந்து ஏராளமான கனியுப்புக்களையும் விட்டமின்களையும் மூலகங்களையும் அகத்துறிஞ்சுகின்றது. சிறியோரு தாவரம் பெரிய தாவரமாக வளரும் போது தரையில் காணப்படுகின்ற மூலகங்களை, ரசாயன பதார்த்தங்களை எல்லாம் அகத்துறிஞ்சி அது மிகவும் பெரிய தாவரமாக வளர்ந்து தோற்றம் அளித்தாலும் அந்த தாவரத்தினுள் காணப்படுகின்ற பதார்த்தங்கள் யாவும் ரசாயன பதார்த்தங்கள். ஒரு தாவரத்திற்கு நீரின்றி வாழ முடியாது, ஒரு தாவரத்திற்கு கனியுப்புக்களின்றி வளர முடியாது, ஒரு தாவரத்திற்கு வளிமண்டலத்தில் உள்ள கார்பனீர் ஆக்சைடு எனும் ரசாயன பதார்த்தம் இல்லாமல் ஒளித்தோப்பு செய்ய முடியாது. அப்ப மொத்தத்தில் ஒரு ரசாயன பதார்த்தம் என்பது அங்கிகளில் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டி இருக்கு. அதாவது ஒரு அங்கிகள் அடிப்படையாக ரசாயன பதார்த்தங்களால் ஆக்கப்பட்டவை என்பதுதான் எனது கோட்பாடு. அப்ப இங்க நாங்கள் என்னத்தை பற்றி படிக்க போறோம்டா ரசாயன பதார்த்தங்களும் இந்த உயிரங்கிகளும், அதாவது உயிரங்கிகள் ரசாயன பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டுள்ளன. அப்ப இதை எவ்வாறு படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால நாங்கள் என்ன செய்யறோம்டா இந்த உயிர் ரசாயனம், அதாவது உயிரங்கிகள்ல ரசாயன பதார்த்தங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன என்றதை பற்றித்தான் நாங்கள் இந்த பாடத்துல படிக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தாவரங்கள் நீரை அகத்துறிஞ்சின்றன, கனியுப்புக்களை அகத்துறிஞ்சுகின்றன, கார்பனீர் ஆக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சின்றன, வெவ்வேறு விதமான உணவு பதார்த்தங்களை தாவரங்கள் கொண்டுள்ளன. ஆனாலும் இவை எல்லாமே ரசாயன பொருட்களால் ஆக்கப்பட்டவை. ஆகவே இந்த ரசாயன பொருட்களை நாங்கள் எவ்வாறு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கல எங்கட ஆக்கள் என்ன செய்யறாங்க, இந்த ரசாயன பதார்த்தங்களை சேதன ரசாயன பதார்த்தங்கள், அசேதன ரசாயன பதார்த்தங்கள் என்று பிரிக்கிறாங்க. படிக்கிற சுகத்துக்காக சேதன ரசாயன பதார்த்தங்கள், அசேதன ரசாயன பதார்த்தங்கள். உதாரணமாக என்னுடைய தசையை எடுத்தால் அந்த தசையை நீங்க எடுத்தீங்கன்னா தசையில புரதம் காணப்படும். என்னுடைய கையில் இருக்கிற தசையை எடுத்தோம்னா தசையில புரதம் காணப்படும். அந்த புரதத்தை நாங்கள் சேதன பதார்த்தம் என்று சொல்லுவோம். அந்த தசைக்குள்ள உப்புகள் காணப்படும். சோடியம் குளோரைட்டு, பொட்டாசியம் குளோரைட்டு, கல்சியம் குளோரைட்டு அல்லது கல்சியம் சேர்வைகள், சல்ஃபைட்டு, இந்த மாதிரியான மெக்னீசியம் சேர்வைகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன மூலகங்கள் காணப்படலாம். அவை அசேதனம். அப்ப சேதன ரசாயனம், ரசாயனம் என்னும் பொழுது சேதன ரசாயனம் என்னும் பொழுது மாப்பொருள், புரதம், இலிப்பிட்டு இந்த மாதிரியான உணவுகள் அடங்கியவை எல்லாம் சேதன ரசாயனம். இங்கால காணப்படுற கால்சியம், சோடியம், குளோரின், சோடியம் குளோரைட்டு, நீர், H2O, CO2, O2 இந்த மாதிரியான சேர்வைகள் எல்லாம் அசேதன ரசாயனம். அப்ப இந்த பாடத்துல நாங்க புத்தகத்துல, அதாவது ஆண்டு 10ல்
இந்த உயிரங்கிகளில் காணப்படுற ரசாயன பதார்த்தங்கள், உயிரங்கிகளில் காணப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்கள் என்ன, அதை எவ்வாறு படிக்கலாம்ன்றதான் இந்த பாடம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்க. உயிரின ரசாயன அடிப்படை, உயிரின ரசாயன அடிப்படைன்னு சொல்லியிருக்கிறார். அங்கிகளின் உடலில் பல்வேறு ரசாயன சேர்வைகளை கொண்டுள்ளது. அங்கிகளின் உடல்ல வந்து பல்வேறு ரசாயன சேர்வைகளை கொண்டுள்ளது. அது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அங்கிகளின் உடல்ல பல்வேறு ரசாயன சேர்வை கொண்டுள்ளது. பல்வேறு மூலகங்கள் வெவ்வேறு முறைகளில் பிணைப்படைந்து இச்சேர்வைகளை உருவாக்கி உள்ளன. உண்மைதானே? பல்வேறு மூலகங்கள், உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நீர் இல்லாத உயிர் அங்கி எங்கே இருக்கு? நீர் இருக்க வேண்டும். அப்போ நீரெண்டதுன்ற குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீரின்ற குறியீடு உங்களுக்கு தெரியும் H2O. நீரினுடைய குறியீடு வந்து என்ன? நீருடைய குறியீடு H2O. அப்போ H2Oன்றது நீரினுடைய குறியீடு, ரைட்? அப்போ நீரினுடைய குறியீட்டை வந்து பார்த்தீங்கன்னா H2Oன்னு நாங்கள் சொல்லுவோம். H2Oன்றது நீரினுடைய குறியீடு. இதில் ஐதரசன் என்ற ஒரு சேர்வை இருக்கு. இதில் இருக்கிறது ஐதரசன், இதில் இருக்கிறது ஆக்சிஜன். ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து ஆக்சிஜன் என்ற அணு காணப்படுது, இதில் ஐதரசன் காணப்படுது. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு குறியீட்டில் தான் நாங்கள் நீர் என்று சொல்லுவோம். இப்போ எங்கட விடயத்துக்கு வந்தீங்கன்னா, அதாவது அங்கிகளின் உடல் பல்வேறு ரசாயன சேர்வைகளை கொண்டுள்ளது. வெவ்வேறு மூலகங்கள் வேறுபட்ட முறைகளில் பிணைப்படைந்து சேர்வைகளாக உருவாகியுள்ளன. வெவ்வேறு மூலகங்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஐதரசன், ஆக்சிஜன், இது வெவ்வேறு மூலகங்கள். அப்போ வெவ்வேறு மூலகங்கள் என்ன செய்யுது? பல்வேறு பிணைப்படைந்து சேர்வைகளை உருவாக்குகின்றன. அப்போ நீர் என்றது எங்களுக்கு தெரியும் சேர்வை ஒரு சேர்வையாக காணப்படுது. இயற்கையில் காணப்படும் 92 மூலகங்களில் 25 மூலகங்கள் அங்கிகளின் உடலில் காணப்படுகின்றன. இவை உடலின் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன. அதாவது அங்கிகளின் உடல் பொதுவாக கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன் ஆகிய 4 மூலகங்களினால் ஆனது. அதாவது அங்கிகளின் உடல் வந்து அவர் சொல்லுகின்ற இடத்தை பாருங்க. அங்கிகளின் உடல், அதாவது அங்கிகள் என்று சொல்லும் பொழுது அங்கிகளின் உடல் வந்து எவ்வாறான பதார்த்தங்களால் ஆனதுன்னு சொல்லும் பொழுது, ஒரு அங்கி எடுத்தீங்கண்டா, ஒரு மனிதன்ற அங்கி எடுத்தீங்கண்டா, ஒரு மனித உடல் எடுத்தீங்கண்டா, இந்த மனித உடல்ல என்னென்ன பதார்த்தங்களால் ஆக்கப்பட்டிருக்குமென்னு சொல்லி பார்ப்போம். சரி, அந்த உடல்ல, மனித உடல்ல மாப்பொருள் காணப்படலாம். அதாவது நாங்கள் சாப்பிட்ற பொருட்கள் மாப்பொருள், அதாவது கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். மாப்பொருள் காணப்படலாம், புரதம் காணப்படலாம், இலிப்பிட்டு காணப்படலாம். எதுல? மனித உடல்ல, ஏதாவது ஒரு அங்கியில. இப்போ நீர் காணப்படலாம், நாங்கள் சொன்ன மாதிரி நீர் காணப்படலாம். அப்போ பல்வேறு ரசாயன பதார்த்தங்களால தான் ஆக்கப்பட்டது எங்களோட உடல் என்றவர் சொல்றார். சரி, இவற்றுள் மேலதிகமாக கந்தகம், பொஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, குளோரின். அவர் பிரதானமாக சொல்றது எதை சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதானமாக ஒரு அங்கியினுடைய தோட்டத்தை அவர் சொல்லும் பொழுது பொருங்க வாருங்க. அதாவது ஒரு அங்கியினுடைய உருவத்தில், ஒரு அங்கியினுடைய உருவத்தில் அது எந்த அங்கியா இருந்தாலும் என்ன காணப்படும் சொல்றாருண்டா, கார்பன் இருக்கும், ஐதரசன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், நைதரசன் இருக்கும். இந்த மாதிரி 4 மூலகங்கள் காணப்படலாம்னு சொல்றார். கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், நைதரசன், இது பிரதானமாக காணப்படும். அண்டும் அதை விட கால்சியம், அதாவது கொஞ்சம் என்ன சொல்றது, மெக்னீசியம், அதெல்லாம் மிகவும் குறைவாக இருக்கும், ஆனால் அவசியமானவை. இரும்பு, குளோரின், என்ன சோடியம், இந்த மாதிரி மூலகங்களும் எங்களோட உடல்ல தேவையாக இருக்கும்னு சொல்றார். சரியா? அப்ப இங்க எங்களுக்கு என்ன தெரியுதுண்டா,
என்ன நாங்கள் இதில் வந்து பாருங்கள், நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த விடயம் என்னவா இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்ன, ஒரு அங்கியில் ஐதரசன், கார்பன், ஒட்சிசன், நைதரசன் ஆகிய மூலகங்கள் ஆக்கப்பட்டிருக்கும். இவற்றில் மேலதிகமாக கந்தகம், பொஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, குளோரின் ஆகிய மூலகங்களும் அங்கிகளின் நிலவுகைக்கு அத்தியாவசியமானவை என்று சொல்கிறார். சரிதானே? இதில் வேற ஒரு விடயமும் இல்லை. அடுத்த இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் வந்து மனித உடலில் காணப்படும் பிரதான மூலகங்களின் திணிவின் 100%. ஒரு மனித உடலில் வந்து திணிவின் 100% அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ திணிவின் 100% என்று அவர் சொல்கிற விடயம் எதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்டா, ஒரு மனிதனை எடுத்தீங்கண்டா, சரியா, ஒரு மனிதனை எடுத்தால் அவனில் வந்து திணிவின் 100%. ஒரு மனிதன் எடுக்கிறான், ஒரு மனிதனுடைய திணிவில் அவனுடைய திணிவன் சொல்லும் பொழுது அவனை நாங்கள் நிறுத்து பார்க்குறோம்னு வைங்களேன். என்ன, ஒரு மனிதனுடைய திணிவை வந்து நாங்கள் நெருக்கிறோம். சரி, அவரை நெருக்கும்போது அவருடைய திணிவு வந்து ரைட், அவருடைய திணிவில் வந்து நாங்கள் சொல்லலாம் ஆக்சிஜன் அதிக அளவில் காணப்படுது. கிட்டத்தட்ட 65% ஆக்சிஜன் காணப்படுது. ஆக்சிஜன் வந்து 65% காணப்படுது திணிவின் படி. சரி, ஆக்சிஜன் 65%. கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கார்பனுடைய அளவு வந்து மிகவும் குறைவாக இருக்கும். உதாரணமாக எங்களுடைய இதில் வந்து பாருங்க 10% ஐதரசன் காணப்படுது. கார்பன், அடுத்தது ஐதரசன். ஐதரசன் 10% காணப்படுது. இப்போ உதாரணமாக நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18% கார்பன், 10% ஐதரசன். நைதரசன் 3%. நைதரசன் வந்து 3%. நைதரசன் 3%. இதை வேறு மூலகங்களும் காணப்படுது. பிரதானமாக என்ன காணப்படுதுன்னு சொன்னால் 65% திணிவின்படி ஆக்சிஜன் காணப்படுது. உண்மையாக ஒரு மனிதனில் பெருமளவு காணப்படுறது வந்து இது நீர். நீர் காணப்படும். அந்த நீரில் வந்து என்ன இருக்க போகுது, H2O இருக்க போகுது. அப்போ இதில் பாருங்கள் ஆக்சிஜன் ஒன்று காணப்படுது. இந்த ஆக்சிஜனுடைய திணிவு, ஒரு அணுவின் திணிவு 16 கிராம். ஒரு ஆக்சிஜனுடைய திணிவு வந்து 16, சாரண திணிவு 16ன்னு சொல்லுவான். ஐதரசனுடைய திணிவு வந்து 1. ஒப்பீட்டு அளவில் திணிவே கூடியது எதாக இருக்குது, ஆக்சிஜன். அதை விட எங்களோட உடலில் காணப்படுற மாப்பொருளாக இருந்தால் என்ன, புரதமாக இருந்தால் என்ன, இலிப்பிட்டாக இருந்தால் என்ன, அது நியூக்ளிக் அமிலங்களாக இருந்தால் என்ன, எல்லாத்துலேயுமே இந்த ஆக்சிஜன் காணப்படுது. அதில் காரணம் இந்த ஆக்சிஜனுடைய திணிவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு அளவில் பெரியது, 16 கிராம். இப்போ உதாரணமாக நைதரசனுடைய சாரண திணிவன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது வந்து 14. அதை விட எங்களோட புரதத்தில் மட்டும்தான் நைதரசன் இருக்கு. புரதத்தில் மட்டும்தான் நைதரசன் இருக்கு. அப்போ ஒப்பீட்டளவில் புரதத்தில் மட்டும்தான் நைதரசன் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, நீரில் இருந்து எல்லாத்துலேயுமே ஆக்சிஜன் இருக்கு. அதை விட ஐதரசனை பார்த்தீங்கன்னா சரியான திணிவு வீதம் குறை வேண்டாம். அது வந்து ஒரு திணிவு, அது திணிவு வந்து 1. ஆனாலும் எங்களோட உடலில் வந்து பெருமளவு நீர் காணப்படுறபடினால தான் அது ஒரு 10% காணப்படுது. எங்களோட உடல்ல நீர் அதிக அளவில் காணப்படுது. அப்போ நீர் அதிக அளவில் காணப்படுறபடினால தான் இந்த ஐதரசன் திணிவு 1 இருந்தாலும் அது ஒரு 10% காணப்படுது. காரணம் என்னென்னா, அது ஒரு 10% காணப்படுது. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நீர்லையும் ஆக்சிஜன் இருக்கு, ஐதரசன் இருக்கு. அதை விட மாப்பொருள்ல, புரதத்தில், இலிப்பிட்டில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஐதரசன் இருக்கு. இந்த ஐதரசன் இருக்கு. அதனால தான் ஒப்பீட்டு அளவில் ஐதரசன் 1 கிராம் இருந்தாலும் அதில் 10% திணிவின்படி வந்து அதில் காணப்படுது 10%. சரியா, 10% காணப்படுது. அப்போ எங்களுக்கு இப்போ ஓரளவு விளங்கி இருக்கும். என்ன விளங்கி இருக்குமெண்டா, இந்த கிராஃபில் வந்து என்ன ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனில் திணிவுப்படி ஆக்சிஜன் கூட இருக்கண்டா டக்குன்னு விளங்குமா. ஆக்சிஜன் கூட இருக்கண்டா என்ன, நீர் தான் எங்களில் பெருமளவு. எங்களை புளிஞ்சு எடுத்தால் எங்களை வர சாறு கொஞ்சம், அந்த சாறு ஏராளமாக இருக்கும். திணிவு வந்து குறைவாக இருக்கும். பெருமளவு சாறு தான் வரும், எங்களோட உடம்புலேருந்து நீர் தான் வரும்.
அந்த நீரின் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா H2O அதில் ஆக்சிஜன் காணப்படுது. அப்போ நிறைவு கூட. அதை விட எல்லா சேர்வைகளையும் சேதன சேர்வைகளையும் ஆக்சிஜன் இருக்குது. இயல்பாகவே ஆக்சிஜன் சாரண திணிவும் அதிகம். ஆகவே தான் இதில் திணிவுப்படி வந்து 65% கூட காணப்படுதுன்னு சொல்லலாம். உயிர் சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். உயிர் சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள ரசாயன சேர்வைகளை சேதன சேர்வைகள் அசேதன சேர்வைகள் என 2 கூட்டங்களாக வகைப்படுத்த முடியும். அது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. கார்பன் மூலம் அடங்கியுள்ள சேர்வைகளை சேதன சேர்வைகள் எனவும் கார்பன் மூலம் அடங்காத சேர்வைகளை அசேதன சேர்வைகள் எனவும் அழைக்கப்படும். அதாவது கார்பனை அடிப்படையாக கொண்டுதான் அவங்க பிரிக்கிறாங்க. உயிர் சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வைகள் உயிரியல் மூலக்கூறுகள் என அழைக்கப்படும். அதாவது அவர் சொல்லுகின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட உயிர் சட பொருட்கள், அதாவது நாங்கள் சொல்ல போகிறோம் எங்களுடைய உடல்ல வந்து ஏராளமான பதார்த்தங்கள் காணப்பட்டாலும் சரிதானே, இந்த பதார்த்தங்களை அவங்க பிரிக்கிறாங்க. பதார்த்தங்களை, அதாவது எங்களோட உடல் ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தங்களை அவங்க பிரிக்கிறாங்க. எப்படி என்றா, எங்களோட உடல் ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தங்களை வந்து அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று சேதன ரசாயன பதார்த்தங்கள், அது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது அசேதன ரசாயன பதார்த்தங்கள். அசேதன ரசாயன பதார்த்தங்கள். அப்போ ரசாயன பதார்த்தங்களை தான் நாங்கள் பிரிக்கிறோம். ரசாயன பதார்த்தங்களை ரெண்டா பிரிக்கிறோம். அசேதன பதார்த்தங்கள் சேதன பதார்த்தங்கள் என்ற இதில் பிரிக்கிறோம். இதில் அசேதன பதார்த்தங்கள் சேதன பதார்த்தங்களில் கார்பனை அடிப்படையாக கொண்டு, கார்பன்ன்றது சி என்ற குறியீட்டில் குறிப்போம், இது கார்பன் என்று சொல்லுவோம். கார்பனை அடிப்படையாக கொண்டு இது அசேதன பதார்த்தங்கள்னு சொல்லுவோம். இந்த கார்பன் அல்லாத மூலகங்களை பெரும்பாலும் நீங்கள் உதாரணம் அசேதன பதார்த்தங்கள் என்றைக்குள்ள ஐதரசனோ அல்லது சோடியமோ கால்சியம் என்ன பொட்டாசியம் குளோரின் இதுகள் மாதிரியான மூலகங்களை நாங்கள் பெரும்பாலும் அசேதன பதார்த்தங்கள்னு குறிப்போம். இதில் இந்த ஐதரசன் வந்து பெரும்பாலும் என்னவா இருக்குமென்னு சொன்னால் இந்த ஹைட்ரோ கார்பன் சேர்வைகள் என்ற சேதன சேர்வைகளையும் இது வந்து சேர்ந்துருது. சரிதானே? அப்போ பெரும்பாலும் அசேதன பதார்த்தங்கள்னு சொல்லிக்கல நாங்கள் மெக்னீசியம் கால்சியம் அயடின் இரும்பு இப்படியான பதார்த்தங்களை தான் நாங்கள் கூடுதலாக எடுப்போம். அப்போ அசேதன பதார்த்தங்கள் என்றால் இந்த உலோகங்கள் குளோரைடு அல்லோகங்கள் எல்லாமே காணப்படும். இதில் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் அயடின் இந்த மாதிரி உலோகங்களும். சேதன பதார்த்தங்கள் என்றைக்க பிரதானமாக கார்பன். உண்மையாக அந்த சேதன பதார்த்தங்களை வந்து ஹைட்ரோ கார்பன் சேர்வைகள் முதல் காலத்தில் சொன்னவங்க. இப்போ அது சொல்கிற இல்லை, சேதன பதார்த்தம் அசேதன பதார்த்தம் என்று நாங்கள் 2 வகையாக பிரிப்போம். இதுலேயும் இந்த சேதன சேர்வைகளில் வந்து உயிரங்கிகள் உருவாக்கத்துக்கு சேதன சேர்வைகள் நிறைய இருக்கு. சேதன சேர்வைகளில் நிறைய இருக்கு. உதாரணமாக சேதன சேர்வைகள் என்று சொல்லும் பொழுது மண்ணெண்ணெய் பெட்ரோல் எல்லாம் சேதன சேர்வை தான். மண்ணெண்ணெய் வந்து ஒரு சேதன சேர்வை. ஆனால் இது எங்கட உயிரங்கிகள உடல்ல இப்போ எங்கட உடல்ல காணப்படாது. ஆகவே உடலங்கிகளில் காணப்படுற சேதன சேர்வைன்னு நாங்கள் சொல்றது வந்து ஏன்னா உடலங்கிகளில் வந்து பொதுவாக நாங்கள் காணப்படுற சேதன சேர்வைகள் சொல்றது வந்து உயிரியல் சேதன சேர்வைகள் சொல்லுவோம். உயிரியல் சேதன சேர்வைகள், அதாவது எங்கட உடல்ல காணப்படுற சேதன உயிரியல் சேதன சேர்வைகள். அந்த உயிரியல் கூறாக நாங்கள் கருதுகின்ற, அதாவது பாருங்க உயிரியல் மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். சரியா? அதாவது உயிர் சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வைகள் உயிரியல் மூலக்கூறுகள் என அழைக்கப்படும். அப்போ எங்களோட உடலை பொறுத்தளவில் நாங்கள் ரசாயன பதார்த்தங்களில் சேதன பதார்த்தங்கள் என்றும் அசேதன பதார்த்தங்கள் என்றும் பிரிக்கிறோம். அதில் உயிரியல் பதார்த்தங்கள், அதாவது எங்களோட உடலில் வந்து ஒரு மனித உடலில் ஆக்கப்பட்டிருக்கிற பதார்த்தங்கள்னு சொல்லும் பொழுது உயிரியல் பதார்த்தங்களை தான் நாங்கள் பிரிக்கிறோம். கார்போஹைட்ரேட்டுகள் இவை வந்து உடம்புல அதாவது உயிருள்ள அங்கிகளில் காணப்படுது. கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் இலிப்பிட்டுக்கள் அடுத்தது நியூக்ளிக் அமிலங்கள் இந்த மாதிரியான பதார்த்தங்களை நாங்கள் உயிரியல் மூலக்கூறுகள்னு சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு விளங்கி இருக்கும், என்ன விளங்கி இருக்கும்னு சொன்னால், சரியா, எங்களோட உடல் ஆக்கப்பட்டுள்ள கூறுகள், எங்களுடைய உடல் ஆக்கப்பட்டுள்ள கூறுகளை நாங்கள் வந்து
சேதன பதார்த்தங்கள் அசேதன பதார்த்தங்கள் என்று பிரிப்போம். அதுலேயும் எங்களோட உடல் ஆக்கப்பட்டுள்ள பதார்த்தங்களில் சேதன பதார்த்தங்களை உயிரியல் மூலக்கூறுகளாக பிரிக்கிறோம். அந்த சேதன பதார்த்தங்களை உயிரியல் மூலக்கூறுகளாக பிரிக்கிறோம். அந்த உயிரியல் மூலக்கூறுகள் என்ற என்ன? கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இலிப்பிட்டுக்கள், நியூக்ளிக் அமிலங்கள் போன்ற பதார்த்தங்களை நாங்கள் இதில் கருதுவோம். அப்போ பிள்ளைகள் எவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தபடி எங்களுக்கு தெரியும். எங்களுடைய உடல்ன்றது வந்து பிரதானமாக கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன் போன்ற மூலகங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அதில் திணிவுப்படி கூடுதலாக ஒட்சிசன் காணப்படுகிறது. அதுக்கடுத்ததாக நாங்கள் ரசாயன பதார்த்தங்களை வந்து அசேதன பதார்த்தங்கள், சேதன பதார்த்தங்கள் என்று பிரிக்கிறோம். அந்த அசேதன பதார்த்தங்கள்ன்றது வந்து கால்சியம், பொட்டாசியம் அந்த மாதிரியானதுகள். ஆனா வர்றது அசேதனம் என்று வர்றது வந்து கால்சியம், பொட்டாசியம், சோடியம் அந்த மாதிரி மூலகங்களை குறிக்கும். சேதன பதார்த்தம்ன்றது கார்பனை கொண்டதாக காணப்படும். அதில் உயிரங்கிகளில் காணப்படுற சேதன பதார்த்தங்களை நாங்கள் கார்போஹைட்ரேட்டுகள், இலிப்பிட்டுகள், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் என்று பிரிக்கிறோம். அப்போ உயிரங்கிகளில் காணப்படுகின்ற சேதன பதார்த்தங்களை அது உயிரியல் ரசாயன பதார்த்தங்கள்னு சொல்லலாம். அந்த உயிரியல் ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் இங்கே வந்து சொல்கிறோம் உயிரியல் மூலக்கூறுகள் என்று. அந்த உயிரியல் மூலக்கூறுகளை எங்களோட உடலில் ஆக்கப்பட்டிருக்கிற உயிரியல் மூலக்கூறுகளை நாங்கள் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இலிப்பிட்டுகள், நியூக்ளிக் அமிலங்கள் என்று பிரிக்கிறோம். அப்போ திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் எங்களோட உடலில் காணப்பட்ட உயிரியல் மூலக்கூறுகள் என்னென்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு சொல்ல வேணும் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இலிப்பிட்டுகள், நியூக்ளிக் அமிலங்கள். சரிதானே? இவை வந்து எங்களோட உடலில் காணப்பட்ட உயிரியல் மூலக்கூறுகள். இவை சேதன மூலக்கூறுகளாக காணப்படும். இப்போ நாங்கள் முதலாவதாக கார்போஹைட்ரேட்டுகள் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எங்களோட உடலில் கார்போஹைட்ரேட்டுகள் எவ்வாறு காணப்படும். அப்போ இந்த கார்போஹைட்ரேட்டுகளை பற்றி படிக்க முதல் எங்களுக்கு ஒரு அடிப்படையான சில விடயங்கள் தேவைன்றபடியாக நாங்கள் அந்த விடயங்களை பார்த்துட்டு வருவோம். அதாவது எங்களுக்கு அடிப்படையான சில விடயங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். அதாவது என்ன விடயம் நாங்கள் தேவைப்பட போகுதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு தாவரம் வந்து உதாரணமாக ஒரு தாவரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த தாவரத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்களுடைய உடல் என்னுடைய நோக்கம் வந்து கார்போஹைட்ரேட்டை படிப்பிக்க போகிறேன். கார்போஹைட்ரேட்டு படிப்பிக்க போகிறேன். அப்போ கார்போஹைட்ரேட்டா என்னென்று சொல்லி தெரிய வேணும். என்னுடைய நோக்கம் வந்து கார்போஹைட்ரேட்டு. இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து மாப்பொருள். சரியா? கார்போஹைட்ரேட்டில் வந்து மாப்பொருள் என்றதும் அடங்கும். மாப்பொருள் என்று நாங்கள் பேசுகிறதும் கார்போஹைட்ரேட்டு தான். அப்போ இங்கே வந்து பாருங்க என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இந்த கார்போஹைட்ரேட்டு எங்களோட உடலில் ஆக்கப்பட்டிருக்கின்றதை படிப்பிக்க போகிறேன். ஏன்? எங்களோட உயிரியல் மூலக்கூறு கார்போஹைட்ரேட்டு. அப்போ இந்த கார்போஹைட்ரேட் எவ்வாறு உருவாதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில், அதாவது உங்களுக்கு தெரியும் சூரிய ஒளி கிடைக்கும் போது தாவரங்கள் கார்பனீர் ஆக்சைடு, இங்கே பாருங்க கார்பனீர் ஆக்சைடு வாயுவை உள்ளுக்கு எடுக்குது. அப்போ கார்பனீர் ஆக்சைடு வாயுண்டா என்ன இருக்குது? இங்கே கார்பனும் ஆக்சிஜனும் வந்துட்டுது. அதை விட இங்கே இருந்து நீர் மூலக்கூறுகள் உள்ளுக்குள்ள போகுது. அதில் வந்து பாருங்க H2O, அதாவது அதில் காணப்படுற மூலகம் வந்து உங்களுக்கு தெரியும் H2O. சரி, அதில் காணப்படுகிற மூலம் பாருங்க வரணும். இதில் H2O நாங்கள் எழுத வேண்டிய தேவை இருக்குது. அப்போ H2Oன்னு சொன்னால் எஸ் H2O. அப்போ இதில் வந்து பாருங்கள் இதில் ஐதரசனம் வந்துட்டுது, ஆக்சிஜனும் வந்துட்டுது. அப்போ எங்களுக்கு இந்த ஒளித்தோப்பின் மூலம் இங்கே உருவாக்கப்படுகிறது. என்ன உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான உணவு உருவாக்கப்படுது. அந்த உருவாக்கப்படுற அந்த உணவுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களில் உருவாக்கப்படுற அந்த உணவுக்கு பேர் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். C6H12O6. C6H12O6. இது தண்ணியில் வந்து இந்த குளுக்கோஸ் வந்து என்ன செய்யும்டா தண்ணியில் கரைஞ்சிடும். தண்ணியில் வந்து அது வந்து என்ன செய்யும்? கரைந்திடும். குளுக்கோஸ் வந்து தண்ணியில் கரையும். அப்போ தண்ணியில் இந்த குளுக்கோஸ் வந்தால் என்ன செய்யும்? கரைஞ்சிடும். அப்போ கரையும் இயல்புடையது. ஆனால் தாவரங்களில் வந்து இந்த குளுக்கோஸ் வந்து கரையாமல் இருக்க வேணும். ஏன்? மழை பெய்யும் போது தாவரங்களில் வந்து என்ன தாவரங்களில் வந்து இப்போ உதாரணமாக பாருங்கள் ஒரு தாவரம் இருக்குது. இந்த தாவரத்தில் வந்து என்ன குளுக்கோஸ் எல்லாம் மழை பெய்யல என்ன செய்யும்? கரைஞ்சி போயிடும். அப்படி கரையாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யுது? இந்த தாவரங்கள் இந்த குளுக்கோஸை என்ன செய்யுதுன்னா தாவரங்கள் மாப்பொருளாக மாற்றுது. தாவரங்கள் உருவாக்குற அந்த குளுக்கோஸை என்னவா மாற்றுது? மாப்பொருளாக மாற்றுது. அப்போ தாவர இலைகள் எல்லாம் என்னவா காணப்படும்? மாப்பொருளாக தான் காணப்படும். என்னவா காணப்படும்? மாப்பொருளாக தான் காணப்படும். அதான் இந்த பொருள்.
மாப்பொருள் என்ற ஒரு வடிவத்தில் தான் இந்த தாவரங்களில் காணப்படும். ஏன் காணப்படுது? உருவாக்கப்படுகின்ற குளுக்கோஸ் நேரடியாக தாவரங்களில் சேமிக்கப்படுறதில்லை, அது மாப்பொருளாக மாற்றப்பட்டு தான் இருக்கும். சரியா? எங்களுக்கு தெரியும் இது மாப்பொருளாக மாற்றப்பட்டு தான் இதில் இருக்க போகுது. சரி, இப்போ நாங்கள் இதை உட்கொள்ளும் போது எங்களோட உடலில் நாங்கள் இதை உட்கொள்ளும் போது என்ன நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி, இந்த மாப்பொருளை நாங்கள் உட்கொண்டால் எங்களோட உடலுக்குள்ள இது என்னவா மாறும்னு சொன்னால் பழையபடி குளுக்கோஸாக மாறும். எங்களோட உடலுக்குள்ள பழையபடி குளுக்கோஸாக மாறும். அப்போ கடவுளில் நான் மிகவும் சந்தோஷப்படுகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், இந்த தாவரங்கள் உருவாக்குகின்ற இந்த குளுக்கோஸை மாப்பொருளாக எங்களோட அங்கிகளுக்கு தேவையாக வேணுமே என்று சொல்லி ஒரு சேர்வையாக, அது கரையாத சேர்வையாக இயற்கையில் அது சேமிக்கப்பட்டிருக்குது எங்களுக்காக. சரிதானே? இப்போ இந்த அடிப்படை வீதம் எங்களுக்கு இங்கே தெரிய வேணும். ஏனெண்டா நான் இங்கே படிப்பிக்க போகிற விடயம் கார்போஹைட்ரேட் என்ற விடயத்தை தான் படிப்பிக்க போகிறேன். அப்போ கார்போஹைட்ரேட்னா பிள்ளைகளுக்கு விளங்க வேணும் என்னென்னா, தாவரங்களில் ஒளித்தொகுப்பின் மூலம் உருவாக்கப்படுகின்ற குளுக்கோஸானது தாவரங்களுக்குள்ள மாப்பொருளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் எதை பற்றி படிக்கிறோம்? மாப்பொருளை பற்றி. ஏன் படிக்கிறோம்? எங்களோட உடல் உயிரியல் மூலக்கூறால் ஆக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் ஒரு உயிரியல் மூலக்கூறு தான் மாப்பொருள். அப்போ அந்த மாப்பொருள் எங்களோட உடலுக்குள்ள நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அது குளுக்கோஸாக மாறும். எங்களோட உடலுக்குள்ள அது குளுக்கோஸாக மாறும். அப்போ அந்த மாப்பொருளை பற்றிய பாடங்களை படிக்கல ஒரு ஆள் சொன்னார், ஐயோ மாப்பொருள்னு நீங்கள் பொதுவான பேரால தான் சொல்லுறீங்க, அதுக்குள்ள நிறைய வகைகள் இருக்கு. அப்போ எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது மாப்பொருள்னு பல நேரமும் குளுக்கோஸும் மாப்பொருளாக மாற்றப்படும் சொன்னா பிறகு ஒருத்தர் சொன்னார் மாப்பொருளுக்குள்ளேயே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குண்டு. அதாவது அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாங்க, பாருங்க மனிதர்கள்னு சொல்றீங்க, மனிதர்கள் தானே பொதுவாக சொல்றோம். ஆனால் அதுக்குள்ள ஆசிய மனிதர்கள், வெள்ளக்காரர்கள் இருக்கிறார்கள், நீக்ரோக்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு விதமான நிறங்களுடைய மனிதர்கள் எல்லாம் காணப்படுறார்கள். ஆனாலும் நாங்கள் மனிதர்கள் தானே சொல்றோம். அதே மாதிரி மாப்பொருள்னு சொல்லும்போது மாப்பொருளுக்குள்ள இருக்கிற நிறைய வகைகள் இருக்கு. அப்ப நான் கேட்டேன், நான் அதை எப்படி படிக்கிறது? அப்பதான் அவர் சொன்னார், சுகமாக பிரிச்சார். உங்களுக்கு நான் சுகமாக சொல்லித்தரேன், மாப்பொருளை எப்படி படிக்கலாம்டா, மாப்பொருளை மூன்றா பிரிக்கலாம்னு சொன்னார். நான் என்ன மூன்றா பிரிக்கலாம் என்று சொன்னார், சக்கரைட்டுகள் என்று அதை சொல்றதுன்னு சொன்னார். சக்கரைட்டுகள், அதாவது மாப்பொருளை ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டு பிரிக்கலாம்னு சொன்னார். அப்ப எனக்கு இப்ப மாப்பொருளை பற்றி படிக்கல, அவர் மூன்றா பிரிக்கலாம்னு சொல்றாரு. என்ன, ஒரு சக்கரைட்டு, பல் சக்கரை, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டு. சரி, இவர் ஏதோ சொல்றார், மாப்பொருளை மூன்றா பிரிக்கலாம், ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டு. நான் கேட்டேன், ஏன் ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், முச்சக்கரைட்டுன்னு சொல்லலாம் தான்? இல்லை அது கணக்கே இருக்கு, உங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் படிக்க இயலாது. நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து முச்சக்கரைட்டு, நாச்சக்கரைட்டு, ஐச்சக்கரைட்டுலாம் யோசிக்கிறீங்க தானே, அது எல்லாத்தையும் சேர்த்து பல் சக்கரைட்டுன்னு மாத்துங்கன்னு சொன்னார். அதாவது ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, மற்றது பல் சக்கரைட்டு. சரியா? அப்ப இந்த ஒரு சக்கரைட்டா என்னன்னு நாங்க போய் கேட்டோம். ஒரு சக்கரைட்டா என்ன அப்படின்னு அவர் சொன்னார், ஒரு சக்கரைட்டுன்னு நாங்க சொல்றது அடிப்படையான மாப்பொருள் ஆக்கக்கூறுகள் ஒன்று அப்படின்னு சொன்னார். அப்ப சரி, அடிப்படையான மாப்பொருள் ஆக்கக்கூறுகள் என்று நீங்க கருதுறது எதை? நீங்க ஒரு சக்கரைட்டுன்னு சொல்றீங்க தானே, அந்த ஒரு சக்கரைட்ல அடிப்படையான மாப்பொருள் கூறாக கருதுறது, ஒரு சக்கரைட்டின் கூறாக கருதுறது எதை? அந்த ஒரு சக்கரைட்டுன்னு நீங்க சொல்றீங்க, இரு சக்கரைட்டுன்னு சொல்றீங்க, பல் சக்கரைட்டுன்னு சொல்றீங்க, ஒரு சக்கரைட்டுன்னு நீங்க சொல்ற விடயம் என்ன? அவர் சொல்றார், ஒன்று தானே, அதுதானே அடிப்படையானது, அதுல ஒன்று தானே. அந்த ஒரு சக்கரைட்டுன்றதுல தம்பி மூன்று வகை இருக்கு. ஐயோ, என்ன நீங்க திரும்ப மூன்று வகைன்றீங்கன்னு கேட்க, ஓ ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட்டோட ஒரு சக்கரைட்லயே மூன்று வகையான சக்கரைட் இருக்கா என்னன்னு கேட்டார். அவர் அதுக்கு சொல்றார், ஒரு சக்கரைட்ல குளுக்கோஸ் ஒன்று இருக்குன்றார். சரி, குளுக்கோஸ் ஓகே. ஏன் அவர் சொல்றார், குளுக்கோஸ் தான் அடிப்படையான ஆக்க அலகு. அடுத்த ஒன்று சொல்றார் ஃப்ரக்டோஸ். என்னடா இது ஃப்ரக்டோஸ் ஒன்று இருக்குன்னு சொல்றார். அப்ப நான் கேட்டேன், ஃப்ரக்டோஸ் என்ன புதுசா இருக்கே, குளுக்கோஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரக்டோஸ் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதுதான் ஒரு சக்கரைட் தான், ஃப்ரூட் அண்ட் வந்தா பழங்கள், பழங்கள்ல காணப்படுறது கூடுதலான்னு சொன்னார், அதால ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லுவோம்.
சரி பல வெல்லம்னு கூட அதை சொல்லலாமண்டார். அப்போ அந்த ஒரு சக்கரைட்டில் குளுக்கோஸ்ன்னு சொன்னார், அடுத்தது சொன்னார் ஃப்ரக்டோஸ். அடுத்தது வந்து சொல்றார் கெலக்டோஸ் அப்படின்னு சொல்றார் உண்டு, அதன் பேர் கெலக்டோஸ். அப்போ சரி குளுக்கோஸு ஃப்ரக்டோஸு கெலக்டோஸ் மூன்று வகையான ஒரு சக்கரைட்டுகள் காணப்படும். ஒரு சக்கரைட்டுக்கு உதாரணங்கள் வந்து குளுக்கோஸு ஃப்ரக்டோஸு கெலக்டோஸ். அப்போ ஒரு சக்கரைட் முடிஞ்சுது. ஒரு சக்கரைட் என்னது? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கெலக்டோஸ். அப்போ இரு சக்கரைட் என்ன காணப்படுன்னு கேட்கிறார். ஏன்டா நாங்கள் படிக்கிறது மாப்பொருள், மாப்பொருளை மூன்றா பிரிக்கலாம்ன்றார். ஒரு சக்கரைட்டை பற்றி தான் பார்த்துட்டோம். ஒரு சக்கரைட் என்ன? குளுக்கோஸு ஃப்ரக்டோஸு கெலக்டோஸு. இந்த கெலக்டோஸ் என்ன சொல்லுங்க, வெண்டிக்காயிலெல்லாம் காணப்படுது. அந்த வெண்டி மரம் இருந்துச்சுன்னா கூட எறும்புகள் காணப்பட மொய்க்கும் பார்த்துருக்குறீங்க தெரியா? அந்த கெலக்டோஸ் அந்த வெண்டிக்காயில இருக்கு. அதை மரக்கறி வெள்ளம்னு கூட சொல்லுவோம். அதுக்கு இனிப்புத்தன்மை குறைவு, இனிப்புத்தன்மை குறைவானது. ஆனால் அந்த கெலக்டோஸ் அதில் காணப்படுது. பழங்களில் காணப்படுற ஃப்ரக்டோஸ் ஃப்ரூட்ஸ் அதில் இனிப்பு இருக்கு, குளுக்கோஸும் கொஞ்சம் இனிக்கும். இவங்க 3 இரவு. இனி இரு சக்கரைட். இப்போ எனக்கு பெரிய பிரச்சனை, என்னையா இரு சக்கரைட்னு சொல்றீங்கன்னு கேட்க, ஒருத்தர் சொன்னார் இது படிக்க உனக்கு சுகம் வேண்டார். ஏன்னு கேட்டேன், இவங்களில் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா சரி இதில் வந்துடும். இப்போ 2 குளுக்கோஸ் சேர்ந்தாங்கன்னா மோல்டோஸ் என்ற பேர் இவருக்கு. அப்போ நாங்கள் நம்ம இதில் 2 குளுக்கோஸ் சேர்ந்தா மோல்டோஸ்னா ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா என்னண்டு? 2 பேர் தானே, இரு சக்கரைட் தானே. நீங்கள் சொல்றீங்க இரு சக்கரைட்னா 2 குளுக்கோஸ் சேர்ந்தா தான் இரு சக்கரைட். அப்படின்னா இதில் வந்து ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்ந்துச்சுன்னா 2 சக்கரைட் தானே. யோஸ் அப்படி சேர்ந்தா அதுக்கு பேர் சுக்குரோஸ்ன்னு அவங்க பேர் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு குளுக்கோஸும் கெலக்டோஸும் சேர்ந்தா எலக்டோஸ்ன்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. இதை பற்றி நான் இப்படி கையை காட்டி படிக்கல உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்தில் நிற்காது, நாங்கள் எழுதி படிப்போம். சரியா? அது தொடர்பான விடயங்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது மாப்பொருள்ன்றது ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டுன்னு வகைப்படுத்தப்படும். அந்த ஒரு சக்கரைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குது அதில் பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு ஒரு பொதுவான குறியீடு கூட கண்டுபிடிக்கலாம். சரியா? பார்ப்போம். இப்போ நாங்கள் உயிரியல் மூலக்கூறில் கார்போஹைட்ரேட்டை பற்றி படிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, உயிரியல் மூலக்கூறில் சொல்றாரு கார்போஹைட்ரேட்டு, புரதம், இலிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம். இதை விட அவருடைய கூறுகளில் நீர், கனியுப்பு, வாயுக்கள் என்பன உயிர் சடப்பொருட்களில் உருவாக்குவதற்கு பயன்படும் அசேதனை சேர்வைகள் ஆகும். அது நாங்கள் ரைட் முடிப்போம். இங்கே பாருங்க, இப்போ எங்களது விளக்கத்தை தாரார். மூலகம், அதாவது மேலதிக அறிவுக்காக தாரார். மூலகம் ஆக்சிஜன் 65% திணிவின் பாதி காணப்படும். அது நாங்கள் ஏற்கனவே பார்த்தனாங்க. இரண்டால் அனைத்து பாய்மங்கள் இலையங்களில் காணப்படுது. அது நாங்கள் ஏற்கனவே படித்த விடயம். கார்பன் உடல் முழுவதும் காணப்படுது. நீங்கள் எதை எரிச்சா கூட, எந்த பொருளை எரிச்சாலும் உங்களுக்கு உடனே கார்பன் வரும். சரியா? எந்த பொருளை நீங்கள் எரிச்சிங்கண்டா கூட கார்பன் இல்லாத இடமே இல்லை. நீங்கள் எதை எரியுங்க, கார்பன் இல்லாத இடமே இல்லை. எங்கே எரிய சேதன பொருட்கள், சூழலில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை எரிச்சு பாருங்க, கருப்பாக வரும். மெழுகுதிரி கூட வெள்ளையாக இருக்கும், எரிச்சு பாருங்க கருப்பாக வரும். மண்ணெண்ணெயை பாருங்க, பார்த்தா ஒரு கலரில் இருக்கும், ஒரு இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும், எரிச்சிங்கன்னா புகை வரும். பெட்ரோல் எரிச்சிங்கன்னா புகை வரும். கடதாசி, துணி, இலைகள், சருகுகள், தாவரத்தண்டுகள், இறைச்சி, மீன், முட்டை என்ன சரி எரியுங்க, கருப்பாக வரும், கார்பன் இருக்கு. அப்போ கார்பன் இல்லாத மூலகங்களே இல்லை. அப்போ உடல் முழுவதும் என்று அவர் போட்டிருக்கார். ஐதரசன் 10%. அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். நீர் இல்லாத என்ன, நீர் இல்லாத இடமே இல்லை. நீர் அங்கிகளில் எல்லா இடமும் காணப்படுது. நீர் வந்து அங்கிகளில் காணப்படுது. ஏதோ ஒரு இலையை எடுத்து புளிஞ்சா கூட நீர் இருக்கு. உயிருள்ள அங்கிகளில் கட்டாய நீர் இருக்கு. அடுத்தது நைதரசன் புரதங்களில் காணப்படுது. அனைத்து பாய்மங்கள் இலையங்களையும் காணப்படுது. கால்சியம் பெரும்பாலும் பாருங்க, கால்சியத்தை வந்து அவர் சொல்றார் மூளை, சுவாசப்பை, சிறுநீரகம், ஈரல், இதயம், தைராய்டு, தசை, எண்பு. மூளையில கூட கால்சியம், சுவாசப்பையில, நுரையீரல், ஏன்னா ஆக்கக்கூறு தானே, உடல்ல எல்லா இடமும், ரத்தத்தில் கூட கால்சியம் காணப்படுது. அப்ப அது காணப்படும். பொஸ்பரஸ் 1%, பொட்டாசியம், சைவரசம் 3-5%, சல்பேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றிலும் விட குறைவாக இருக்கு இந்த சிறிய மூலகங்கள். அதை விட மிகவும் குறைவான நுண்ணிய அளவில் காணப்படுது குளோரின், இரும்பு, அயடின். அப்ப இந்த அட்டவணையை ஏன் தாராருண்டா, வேற வேறு அளவுகளில் எங்களுக்கு என்ன செய்யும், மூலகங்கள் காணப்படுது நம்மளோட உடம்புலன்னு சொல்ல வாரார். ஆனால் நாங்கள் படிக்க போகிறது
கார்போஹைட்ரேட்டுகள். இவர்தான் பிரதானமான ஆள். சரியானே? நாங்கள் படிக்க போகிற விடயம் வந்து கார்போஹைட்ரேட். பூமியின் மேற்பரப்பில் பெருமளவில் காணப்படும் சேதன சேர்வை கார்போஹைட்ரேட்டு ஆகும். இது பச்சை தாவரங்களினால் மேற்கொள்ளப்படும் ஒளித்தொகுப்பு செயல்முறையின் போது உற்பத்தி செய்யப்படுகிறது. அன்றாட வாழ்வில் உள்ளெடுக்கப்படும் உணவுகளில் உருளைக்கிழங்கு, வற்றாழை, தானிய வகைகள், சீனி, மா ஆகியவை கார்போஹைட்ரேட்டு அடங்கிய உணவு வகைகளில் சில உதாரணங்களாகும். கார்போஹைட்ரேட்டு கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் ஆகிய மூலகங்களை கொண்டது. இங்கு ஐதரசன், ஒட்சிசன் ஆகிய மூலகங்கள் முறையே 2:1 என்ற விகிதத்தில் காணப்படும். உதாரணமாக நீங்க பாருங்க, கார்போஹைட்ரேட்ல என்னென்ன மூலகம் காணப்படும்? இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கார்பன் இருக்கும், சரியா? கார்பன் இருக்கும், ஐதரசன் இருக்கும் இல்லையா? ஐதரசன் இருக்கும், CH ஐதரசன் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். அப்ப இங்க வந்து கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் கார்போஹைட்ரேட்ல காணப்படும் என்றது வெளிப்பட உண்மை. ஏன்? இந்த குளுக்கோஸ் தான் என்னவா மாறுது? மாப்பொருளா கார்போஹைட்ரேட்டா மாறுது. ஆகவே உங்களுக்கு தெரியும் என்ன? அப்ப இதுல கார்போஹைட்ரேட்டா மாறுதுன்றபடினால CHO என்றது இதுல காணப்படும், கார்போஹைட்ரேட்ல காணப்படும். அதைத்தான் இவர் இங்க பந்தியில பாத்தீங்கன்னா தெரியும். இது பச்சை தாவரங்கள் அதிக அளவு காணப்படும். கடைசி இதில் பாருங்க, கார்போஹைட்ரேட் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். எஸ், கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். இங்க பாருங்க, கார்பன் இருக்குது, ஐதரசன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இந்த மூன்றும் இந்த கார்போஹைட்ரேட்ல இருக்கும். சரி, அதை விட 2:1 எனும் விகிதத்தில் காணப்படும். உதாரணமா பொதுவா இந்த குளுக்கோஸ்ல கூட பாருங்க, கார்பனுக்கு, ஐதரசனுக்கு, ஆக்சிஜனுக்கு அந்த விகிதங்களை வந்து சொல்லிக்கல என்ன? இதுல வந்து பாருங்க, கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன், ஐதரசனுக்கு ஆக்சிஜன். கடைசியில வசனத்தை பாருங்க, ஐதரசனுக்கு ஆக்சிஜன் வந்து 2:1. அதாவது ஐதரசனுக்கு ஆக்சிஜன் வந்து இங்க பாருங்க, இதுல குளுக்கோஸ் எடுத்தீங்கண்டா, சரியா? குளுக்கோஸ் எடுத்தீங்கண்டா ஐதரசன் வந்து எத்தனை இருக்கு? 12. ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 6. இதை சுருக்கினீங்கன்னா 2:1 என்ற விகிதத்தில் வரும், சரியா? அப்ப 2:1 என்ற விகிதத்தில் காணப்படுது. ரைட். இப்போ நாங்கள் தொடர்ந்து இந்த கார்போஹைட்ரேட்டை பற்றி படிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங் ஆனது பாருங்க, நாங்கள் ஏற்கனவே சொன்னது கார்போஹைட்ரேட்டின் மூலக்கூட்டு சூத்திரம். இந்த கார்போஹைட்ரேட்டின் மூலக்கூட்டு சூத்திரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. அது என்னதை பற்றி சொல்றாருன்னு சொன்னா, நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். கார்போஹைட்ரேட்டின் மூலக்கூட்டு சூத்திரம். அது கார்போஹைட்ரேட் மூலக்கூட்டு சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா CxH2OY ன்னு சொல்லியிருக்கார். CxH2O அப்புறம் அங்கால வந்து Y அப்படின்னு போட்டிருக்கார், சரியா? அப்ப இங்க உதாரணமாக நீங்க ஒரு C6H12O6 எடுப்போம். C6H12O6, சரியா? இதுல வந்து அந்த இதுல வந்து நாங்க ஒரு Y6 எடுப்போம். Y வந்து 6 அப்படின்னு வந்தா என்ன வரும்? அதாவது நாங்க சரி எக்ஸையும் நாங்க சும்மா சொல்லுவோம் 6, X6, எக்ஸ்ன்றது 6 என்ற பெருமானம். அப்ப அது மேல இருக்கிற குறியீட்டுல எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போறோம்? எக்ஸுக்கு பதிலாக 6 என்ற இதை போடுவோம், சரியா? எக்ஸுக்கு பதிலாக நாங்க 6 என்ற இலக்கத்தை போடுவோம். இந்த வைக்கு பதிலாக நாங்க 6 என்ற இலக்கத்தை போட்டோம்டா, இந்த வைக்கு பதிலாக நாங்க 6 என்ற இலக்கத்தை போட்டோம்டா, இந்த 6ஆல இதை பெருக்கணும். 6ஆல பெருக்கினா எங்களுக்கு என்ன வரும்? ஆக்சிஜன்ல 6 வரும். இந்த 6ஆல இந்த ஐதரசனை பெருக்குவோம். எத்தனை வரும்? ஐதரசன்ல வந்து 12 வரும், சரியா? அப்ப இந்த குறியீடு என்ன வரும்? C6H12O6 என்று வரும், சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் என்னது? C6H12O6 என்ற குறியீட்டில் வந்திருக்கு. அப்போ ஒரு பொதுவான குறியீட்டில் நாங்கள் ஒரு காவேரின பொதுவான குறியீடு எது? இதுதான் பொதுவான குறியீடு. காவேரின பொதுவான குறியீடு CxH2OY. நாங்கள் வைக்கு 6 பெருமானம் போட்டோம்னா பெருக்கி எடுக்கல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் COR வருது. அதே 6ஆல திருப்பி 2 பெருக்கி போட்டு போடக்கல, இந்த 200 வந்து நீங்கள் பெருக்குறீங்கன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு 12 வருது,
சரியா? அப்போ இது பொதுவான ஒரு விடயமாக எங்களுக்கு தெரியுது. என்னது தெரியுதுன்னு சொன்னால் என்ன, இந்த கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லுகின்ற பொருள் வந்து என்ன பொதுவான குறியீட்டில் CxH2OY என்ற குறியீட்டில் காணப்படும். சரியா? இங்கே ஒரு சக்கரைட்டுன்னு நாங்கள் காணப்படுறது C6H12O6. அதே மாதிரி இரு சக்கரைட்டு, இப்போ எனக்கு ஒரு இதான்னு சொன்னால் இரு சக்கரைட்டில் என்ன மாதிரி காணப்படும் என்று ஒரு ஆள் கேட்குறார். என்னென்னா அவர் சொல்கிறார், நீங்கள் என்னதானே சொல்கிறீங்க, என்ன இதுக்கு கார்போஹைட்ரேட்டின் பொது குறியீடு வந்து CxH2OY என்று சொல்கிறீங்க. சரியா? அப்படின்னா இரு சக்கரைட்டுக்கு குறியீடு சொல்லியிருக்கிறாங்க C12H22O11 என்று சொல்லியிருக்காங்க. இது எப்படி உங்களோட குறியீட்டில் பொது குறியீட்டில் எனக்கு விளங்கப்படுத்துங்கன்னு ஒரு ஆள் கேட்டார். நான் சொன்னேன், தம்பி இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 12. சரியா? சாரி, இதில் குறியீடு வந்து இதில் நான் விளையாடிருக்கேன் 22. அதில் வந்து H22O11. சரியா? அப்போ இதில் வந்து குறியீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா C12H22O11. இந்த குறியீடு இரு சக்கரைட்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இது வந்து இரு சக்கரைட்டில் இருக்குது. இரு சக்கரைட்டு. அப்போ இரு சக்கரைட்டில் இந்த குறியீடு இருந்தால் இரு சக்கரைட்டுன்னு சொல்லுவோம். இரு சக்கரைட்டில் என்ன குறியீடு, இரு சக்கரைட்டுக்கு ஒரு குறியீடு கொடுத்துருக்குறாங்க C12H22O11 கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி உங்களோட பொது குறியீட்டுக்களை இருந்து வருமானு சொல்லி ஒரு ஆளுக்கு கேட்கல. நான் அவருக்கு விளங்கப்படுத்துக்கான்னு சொல்லணும். எக்ஸுக்கு வந்து 12 போடுங்க, ஒய்க்கு வந்து 11 போடுங்க. சரியா? இவ்வளத்தையும் நீங்கள் கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த பொது குறியீட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விடை வரும்னு சொன்னார். அப்போ நான் என்ன செய்தேன், எக்ஸுக்கு பதிலாக 12, அப்போ சியில் எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும், 12 போடலாம். இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள H2OY இருக்கு. சரியா? H2OY வெளியில் Y. இந்த Yக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 11 பெருமானத்தை கொண்டே போட போகிறோம். Yக்கு என்ன போட போகிறோம், 11 பெருமானத்தை போட வேணும். எக்ஸுக்கு என்ன போட்டிருக்கிறோம், 12 பெருமானம். அப்போ இப்போ நாங்கள் அந்த Y என்ற இடத்துல என்ன செய்ய போகிறோம், நாங்கள் கொண்டே போட போகிற எங்களுடைய பெருமானம் வந்து Y என்ற இடத்துல நாங்கள் போட போகிறோம் 11 பெருமானம். அதாவது 11 பெருமானத்தை நாங்கள் போட போகிறோம். சரியா? Yக்கு பதிலாக 11. அப்போ இப்போ 11 பெருக்கி எடுத்தீங்கண்டா C12. இந்த 11ஆல் இங்கே பெருக்கணும். 2 பெருக்கினா என்ன வரும், 11 2 22. ஓகே, 11 2 22. அந்த ஓவில் 1 தான் இருக்குது. அப்போ இந்த 11ஆல் ஓவை கொண்டே பெருக்கினீங்கண்டா சரியா O11 வரும். அப்போ இப்போ எனக்கு விளங்கிச்சு என்னண்டா, கார்போஹைட்ரேட்டின் குறியீடு CxH2OY என்றது பொதுவான குறியீடு. சரியா? பொதுவான குறியீடு. அதால தான் அவர் சொல்றார் என்னண்டா, கார்போஹைட்ரேட் மூலக்கூட்டின் என்ன சூத்திரம் வந்து பொதுவான சூத்திரம் CxH2OY என்று சொல்றார். அப்ப கார்போஹைட்ரேட் சேர்வை உருவாக்கப்பட்டுள்ள முறைக்கு ஏற்ப அவற்றை பின்வருமாறு வகைப்படுத்த முடியும். ஒரு சக்கரைட்டு, அதாவது ஒரு சக்கரைட்டுன்றது குளுக்கோஸ், அதாவது கார்போஹைட்ரேட்டில் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துறாங்க. குளுக்கோஸ்ன்றது வந்து ஒரு சக்கரைட்டு கீழே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது இனிப்புத்தன்மையானது. ஃப்ரக்டோஸும் ஒரு பழ வெல்லம், பழத்தில் காணப்படும். கெலக்டோஸும் ஒரு மரக்கறிகளில் காணப்படுற ஒரு மரக்கறி வெல்லமாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இரு சக்கரைட்டு மோல்டோஸு, சுக்குரோஸு, இலக்டோஸு. அதை விட பல் சக்கரைட்டு பல சேர்ந்து இருக்கும், ஏராளம். அங்கே பாருங்கள், அதோட குறியீட்டில் என்னென்று ஒரு குறியீடு போட்டிருக்கார், C6H10O5 என்னென்று போட்டிருக்கார். சரியா? அந்த குறியீட்டை நீங்கள் வடிவாக பார்க்கலாம். அந்த குறியீட்டில் வந்து சரியா C6 ரைட் H10O5. அங்கே நீங்கள் புக்கில் இருக்கிற குறியீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா?
புக்கில் இருக்கிற குறியீட்டில் அவர் கொடுத்துருக்கார் C6H10O5 இதை கொடுத்துட்டு பிராக்கெட்டில் என்னன்னு போட்டிருக்கார். இந்த என்னன்றது வந்து ஏராளமானது, ஏராளமானதுன்ற அர்த்தம். அது இன்னும் ஏராளமானது, சரியா? அந்த என்னன்றது வந்து ஏராளமானது, உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியாது, சரியா? என்னன்றது வந்து ஏராளமானது. அப்போ ஏராளமானதுண்டா என்ன, கணக்க எவ்வளோன்னு தெரியாது. அது என்ன 100 இருக்கலாம், அல்லது 1000 இருக்கலாம், அல்லது என்ன 80 இருக்கலாம், அல்லது 8000 இருக்கலாம், எவ்வளவும் பெறலாம். ஏனண்டா அந்த சக்கரைட்டுக்கு பேரே பெல் சக்கரைட். அந்த சக்கரைட்டுக்கு பேரே பெல் சக்கரைட். பல ஆண்டா தான் அந்த அர்த்தம். பல ஆண்டா என்ன, அந்த பல தான் இது. அப்போ இதை பற்றி கதைக்கிறேன், பல் சக்கரைட்டை பற்றி கதைக்கிறேன். பல் சக்கரைட்டுனா குறியீட்டை பற்றி கதைக்கிறேன். பல் சக்கரைட்டுனா குறியீடு பிள்ளைகளுக்கு சிலவளை படிக்க வைக்கல, என்னடா இது என்னன்னு போட்டிருக்கான்னு தெரியும். பல சக்கரைட், ஒரு சக்கரைட்டில் பல சேர்ந்தது, சரிதானே? இரு சக்கரைட்டா அது கொஞ்சம் சும்மா. இரு சக்கரைட்டுன்றது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, இரு சக்கரைட்டை பாருங்க. உதாரணமாக 2 குளுக்கோஸ் எடுக்கிறேன். ஒரு சக்கரைட் இது வந்து குளுக்கோஸ், ஒரு சக்கரைட் C6H12O6 இது வந்து ஒரு குளுக்கோஸ், ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு. இது குளுக்கோஸ்ன்றது என்ன உங்களுக்கு தெரியும். குளுக்கோஸ்ன்றது வந்து ஒரு சக்கரைட். இது வந்து ஒரு சக்கரைட். ஒரு சக்கரைட் தான் என்னது, குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸில் 2 சேர போகுது. C6H12O6 2 சேர்ப்போம். 2 சேர்த்தா என்ன வரப்போகுது, கூட்டுவோம். C12 6 மாறும் 12, மேலே இருந்து கீழே கூட்டுறோம், சரியா? மேலே கூட்டுறோம். கூட்டினா எங்களுக்கு வந்து அடுத்தது ஹெச்சுக்கும் 24. ஹெச் வந்து எவ்வளவு, 12 12 24. ஓ வந்து கூட்டுறோம் 12. இப்போ 2ஐயும் கூட்டினா பிறகு இதில் இருந்து நீரை கழிக்கிறோம். நீரன்றது என்ன குறியீடு, H2O. 2ஐயும் கூட்டிட்டு நீரை கழிக்கிறோம். நீரை கழிச்சா இதில் இது ஒரு சக்கரைட்டு, இது ஒரு சக்கரைட்டு, இது இன்னும் ஒரு சக்கரைட்டு, மேலே இருக்க இன்னும் ஒரு சக்கரைட்டு. அப்போ 2 சக்கரைட்டும் சேருது. 2 சக்கரைட்டும் சேர்ந்து இங்கே ஒரு சேர்வையாக வருது. சேர்ந்து நீரை இழந்து அது என்னவா வருது, C12H. பாருங்க 2 போனாவில் வரும் 22 22. ஓவில் வந்து இதில் 1 இருக்குது, H2Oவில் 1 இருக்குது. அந்த 12ல் 1 போனால் 11. அங்கே பாருங்க உங்களோட புக்கில் இரு சக்கரைட்டுன்றதில் என்ன குறியீடு கொடுத்துருக்கிறார், C12H22O11. இந்த குறியீடு தான் கொடுத்துருக்கிறார். ஆகவே உங்களுக்கு என்ன விளங்குது, இரு சக்கரைட் என்று சொல்றது வந்து, இரு சக்கரைட் என்று சொல்றது 2 ஒரு சக்கரைட் சேர்ந்தது. இரு சக்கரைட்னு நாங்கள் சொல்றது ஒரு சக்கரைட்டு 2 சேர்ந்து அதுலேருந்து நீர் பகுப்பு, நீரை இல்லாமல் செய்கிறோம். இங்கே நீரை வந்து கழிக்கிறோம். கழிச்சுட்டு H2Oன்றது நீர் கழிச்சா வர்றது தான் இரு சக்கரைட்டாக இருக்கு. இதுதான் இரு சக்கரைட், சரி? அவங்களோட குறியீட்லையும் பாருங்க C12H22O11 போட்டிருக்கு, சரியா? அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்க்க வேணும் என்னன்னு சொன்னால் என்ன, ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட் என்ற சேர்வைகள் காணப்படுது. அந்த குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். என்னன்றது குளுக்கோஸ் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைன்னா சாதாரணமாக போயிட்டார், சரியா? ரைட். இப்போ நாங்கள் ஒரு சக்கரைட்டண்டா என்ன, இரு சக்கரைட்டண்டா என்ன என்ன நான் முதல் கிளாஸ்லேயே எல்லாமே பயப்படுத்தினா உங்களுக்கு படிக்க இயலாது. அதாவது ஒரு சக்கரைட்டண்டா என்ன, அதன் இயல்புகள் என்னன்றதை பற்றும் சொல்லிட்டு டக்குன்னு முடிக்கிறேன்னு பாருங்க. குளுக்கோஸ்ன்றது பழுத்த பழங்கள், தேன், மாப்பொருள் அடங்கிய எல்லா உணவுகளையும் நீர்ப்பகுப்படையும் போது பெறப்படும் இறுதி விளைபொருளாகும். அதாவது குளுக்கோஸ் அகத்துறிஞ்சப்பட்டு குருதியுடன் சேர்க்கப்படுகிறது. தாவர ஒளித்தொகுப்பு செயல்முறையின் பிரதான விளைபொருள் குளுக்கோஸ். கலச்சுவாசத்தின் போது குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், குளுக்கோஸை பற்றி உங்களுக்கு தெரியும். என்ன, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் பங்கு பெற்றேங்க, விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றேங்க கூட உங்களுக்கு என்ன தெரியும், குளுக்கோஸ் தான் தருவாங்க. அந்த குளுக்கோஸை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்வீங்க, ஸ்போர்ட்ஸ் மீட்டில் பங்கு பெற்றுவீங்க. வாய்க்குள்ள சோறை எடுத்து சப்பிட்டே இருந்து பாருங்க, சப்பி கொண்டே இருங்க, சோறை சப்பிட்டே இருக்கக்குள்ள வாய்க்குள்ள வந்து இனிப்பு சுவை வரும்.
அதுலேருந்து உங்களுக்கு தெரியுமா அடே சோறை நக்கி பார்க்கல சோறை டேஸ்ட் பண்ணி பார்க்கல எங்களுக்கு இனிக்கல ஆனால் சப்பிட்டு நல்லா இருக்கக்குள்ள அந்த உமிழ்நீரோட சேர்ந்து சமிபாடடைந்து அது குளுக்கோஸா மாறுது. ஓஹோ அப்படின்னா குளுக்கோஸ்ல இருந்து தான் என்ன மாப்பொருள் வந்திருக்கு. நான் மாப்பொருளை சாப்பிடும்போது என்ன உடலுக்குள்ள குளுக்கோஸ் வந்திருக்குது, வாய்க்குழிக்குள்ள குளுக்கோஸ் வந்திருக்குது. அவை மாப்பொருள்லேருந்து குளுக்கோஸ் வந்திருக்கு. அவை குளுக்கோஸ்ன்றது மாப்பொருள் ஆக்கியிருக்கிற அழகண்டும் அது இனிப்பு சுவைக்கு காரணம்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். சரிதானே? அதே மாதிரி நாங்கள் ரெண்டாவதாக பார்த்துருக்கிறோம் ஃப்ரக்டோஸ் பழங்களில் காணப்படும். அது ஏற்கனவே பார்த்த இனிப்பு சுவை உடையது. கெலக்டோஸ் வந்து உங்களுக்கு தெரியும் லெக்டோஸின் செயல்பாட்டு விளைபொருள் ஒன்றாகும், இனிப்பு சுவை உடையது. கெலக்டோஸ் என்றது பிள்ளைகள் மரக்கரையில் காணப்படும். இலக்டோஸ் உங்களுக்கு தெரியும் குழந்தை பிள்ளைகளுக்குரிய பால்மா வந்து இலக்டோஜன், லெக்டோஜன் ரெண்டு விற்கிறாங்க சில வழியில். அது குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குற பால்மான்னு நான் கட்டாயம் சொல்லல, அது விற்கிறாங்க கடையில் லெக்டோஜன். அப்போ லெக்டோஜன் என்றது வந்து அந்த பால்மாட பேர் லெக்டோஜன் என்ற பேர் வர்றதுக்கு காரணம் லெக்டோஸ் என்ற பாலில் ஒரு வெல்லம் காணப்படுது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்டா, குளுக்கோஸ் அதாவது ஒரு சர்க்கரைட்டு, அடுத்த ஃப்ரக்டோஸ் ஒரு சர்க்கரைட்டு, கெலக்டோஸ் ஒரு சர்க்கரைட்டு, இரு சர்க்கரைட்டை பற்றி வார கிளாஸில் பார்ப்போம் பிள்ளைகள். இதோட இந்த டான் கல்வி ஒளிபரப்பின் அந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் ராஜ் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.